ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பி சேஃப். உங்களுக்காக இல்லைனாலும் உங்களை நேசிக்கிறவங்களுக்காக சேஃபாக இருங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம தேட்டருக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது சாண்ட்மேன் சீசன் 2ஓட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீசன் 2ஓட எபிசோட் 1 and 2 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எபிசோட் 3 பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட் 2ல் லாஸ்ட்டாக ஆசஸ் சார் நாடாக வச்சு ட்ரீம் கிட்ட ஒரு டீல் பேசியிருப்பாங்க இல்லையா, நரகத்தோட சாவிக்காக. அதே தான் எபிசோட் 3மே ஸ்டார்ட் ஆகுது. நாடாவை காமிச்சு என்னோட நரகத்தோட சாவி நீ எனக்கு தான் கொடுக்கணும் ட்ரீம் அப்படின்னு சொல்ல, நான் நாளைக்கு என்னோடய முடிவை நான் தெரிவிப்பேன், இப்போ நீ போகலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் சீன் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா, நம்ம லூசியன் அப்புறமா நம்ம ட்ரீம் பேசிகிட்ருக்காங்க. ட்ரீம் வந்து எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம லூசியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ ஒன்று கேட்க போகிறேன், இதுக்காக என் மேலே கோவப்படாதீங்க, நீங்கள் ஏன் ஆசஸர்கிட்ட நரகத்தோட சாவியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்க, அதுவும் இல்லாமல் அது அர்க்கர்களுடைய இடம், அவங்களுக்கு இடம் இல்லை, ஸோ அதனால் இந்த நரகத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா அதுவும் உங்களுக்கு விடுதலையாக இருக்கும், அது இல்லாமல் நாடாவுக்குமே ஒரு விடுதலையாக இருக்கும் அப்படின்னு லூசியன் சொல்லணும். ட்ரீம் வந்து அமைதியாக இருக்கார். லூசியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த நரகத்தோட சாவியை ஆசஸர்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய காரணம் இருக்கும், அப்படிலாம் இல்லை, ஒரே ஒரு காரணம் தான். இப்போ அவங்களுக்கு நம்ம நரகத்தோட சாவியை கொடுத்தனா அதை வச்சு மற்ற உலகத்துலேயும் அவங்க ஆளுன்னு நினைப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் முடியும். நான் சீக்கிரமாக இதுக்கான ஒரு முடிவை நான் எடுக்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே நைட் ஆக இப்போ கேஸில் காமிக்கிறாங்க. யாருன்னா ஃபேரி டேலில் ஃபேரிஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு விமன் ஃபேரி தான். அவங்க நைட்டில் தூக்கம் வராமல் இப்படி பில்டிங் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ட்ரீம் வராரு. ஏன் உங்களுக்கு இங்கே நாங்கள் செஞ்ச வசதி எதுவும் வந்து சரியாக வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை இங்கே ரொம்ப அழகாக இருக்குது, அதுதான் நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேரி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கான முடிவு எடுத்துட்டிங்களா, ஒருவேளை நான் இந்த கொஷினை கேட்டிருக்கக்கூடாதோ அப்படின்னு கேட்க, அந்த முடிவை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியல, ரொம்பவே ஒரு கஷ்டமான முடிவு தான் அப்படின்னு நம்ம லார்டு ட்ரீம் சொல்லிகிட்ருக்கேன். இல்லை அப்படி இல்லை, எதையுமே நடக்க முடியாததையும் நடத்தி காட்டுறவங்க தான் நீங்கள், உங்களோட சக்தியை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அதாவது ஃபேரி டேல்ஸ்க்கும் லார்ட் ட்ரீம்க்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை ரொம்ப அழகாக ட்ரீம் வந்து சால்வ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபேரி டேல் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் போகுது. அதில் ஃபேரி டேல்ஸ் அந்த வேர்ல்டுக்கும் நம்ம ட்ரீமுக்கும் இருக்கிற ஒரு பகையை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம ட்ரீம் வந்து ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணியிருப்பார். அந்த ட்ராமா வந்து யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு ட்ராமா. ஒபெரான் அண்ட் டிட்டானியா அவங்க தான் அந்த ட்ராமாவில் வர கேரக்டர்ஸ். இந்த ட்ராமா நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ட்ராமா தான். இப்போ இருக்காங்களே இந்த விமன் ஃபேரி, இவங்களுமே அங்கே இருந்திருப்பாங்க. பட் வந்து ட்ரீம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால இவங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நேராக ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இப்போ ட்ரீம் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்காரு. யார் தெரியுமா? இது வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப நல்ல நாவல்ஸில் எழுதியிருப்பார் இல்லையா, பெரிய ஆத்தர். ஓகே, அவர் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாவில் காமிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபேரி வேர்ல்டுக்காக ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ண சொல்லி நம்ம ஷேக்ஸ்பியர் கிட்ட நம்ம ட்ரீம் சொல்கிறாரு. இப்போ அந்த ட்ராமாவில் நடிக்கிறதுக்காக அவங்களுடைய ஆள்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ ஆனால் விசிட்டர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஷேக்ஸ்பியர் கேட்க, அவங்க எல்லாருமே மலைக்கு அந்த பக்கம் இருக்காங்க, நான் அவங்கள வர சொல்கிறேன், நீங்கள் போய் உங்கள் ஆளுங்கெல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு நம்ம ட்ரீம் சொல்ல, அந்த மலையில் ஒரு கதவு இருக்குது, ஃபேரி வேர்ல்டுக்கான ஒரு கேட் தான். அதுலேருந்து ஃபேரிஸ் எல்லாருமே வராங்க. அதில் ஒபெரான் டிட்டானியா அவங்க தான் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ஃபேரி வேர்ல்ட். அவங்க கூட ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், லைக் காமெடியன் கேரக்டர் தான் வந்து ராபின்ஹுட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கூட இப்போ வந்திருக்காங்கல்ல சிஸ்டர் அண்ட் பிரதர், ஃபேரி வேர்ல்ட்லேருந்து விசிட்டர் அவங்களுமே இருந்திருப்பாங்க. ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ராமா நடக்கும். இது வந்து 2 வேர்ல்டுக்குமே இருக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ணுற ஒரு ட்ராமா தான். அழகாக இந்த ட்ராமா வந்து சரி பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ராமா ஃபேரி வேர்ல்டோட கிங் அண்ட் குயின் பற்றின ஒரு ட்ராமா. இதில் ராபின்ஹுட் ஃபெல்லோ தான் முக்கியமான கேரக்டர். இந்த ட்ராமாலாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக். இதில் ட்ரீம் அண்ட் கிங் அண்ட் குயின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ராபின்ஹுட் ஃபெல்லோ அப்படி ஒரு கேரக்டராக அந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்கள ஒரு உண்மையான ராபின்ஹுட் ஃபெல்லோ வந்து பார்க்க போகிறாங்க. பார்க்கும்போது என்னோட கேரக்டர் நான் நடித்தாதான் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜிக் பவர்னால் அந்த ஆக்டர்
இருக்காங்க இல்லையா, அவங்கள மயக்கமடைய செஞ்சுட்டு இவர் ஒரிஜினல் ராபின்ஹுட் ஃபில்லாகவே நடிக்க போகிறாரு. ரொம்ப அழகாக நடிச்சுட்டு லாஸ்ட்டாக யார் அப்படின்றத ரிவீல் பண்ணுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது ஒரு நல்ல எண்டிங்காக முடியுது. இந்த 2 ரிலேஷன்ஷிப், அதாவது 2 வேர்ல்டுக்கு நடுவில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ட்ரீமுக்கு ஃபேரி வேர்ல்டு இருந்தால் தடையும் நீங்குது. ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. நடக்கவே முடியாதுன்ற காரியத்தை வந்து நீங்கள் நடத்தி முடிச்சிருக்கீங்க இல்லையா, இது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த பிரச்சனை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம லேடி ஃபேரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நம்ம ட்ரீமில் சொல்கிறாங்க, எனக்கு நிறைய யோசிக்க நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். கடைசியாக உங்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஃபேரி போகிறாங்க. இப்போ நம்ம ட்ரீமோட வேர்ல்டில் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகுது. அதாவது ட்ரீம் அவரோட முடிவை தெரிவிக்க போகிறாரு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒத்துக்கிறேன், நரகத்தோட சாவி யார்கிட்ட இருக்கணும்னு முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் குயின் டிட்டானியா சொன்ன மாதிரி நரகத்தை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு ஃபேரிஸ் கிட்ட போயிட்டு பேசிட்டு, ஆனால் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆசஸர் கிட்ட போகிறாரு. போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்த ஆளணும்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கான சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்கவங்க தான் வந்து கிங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ்கிட்டையும் கீ கொடுக்கல, ஆஸ்டர்கிட்டையும் கீ கொடுக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம ஒடின் கிட்ட போகிறாரு. நரகம் வந்து ஒரு கிங்கோட எல்லையாக இருக்கவே இருக்காது, அது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் நரகம் இல்லைன்னா சொர்க்கத்துக்கு வேல்யூவே கிடையாது. அதனால் நரகத்தை சொர்க்கத்தை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, அதாவது 2 பெரிய ஏஞ்சல்ஸ் வந்தாங்க இல்லையா, அதாவது காடோட தூதுவர்களா ரெமியல் அண்ட் தூமா, அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இனிமே நரகம் உங்களுடையது, உங்ககிட்ட தான் நான் இந்த பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு இவரோட முடிவை தெரிவிச்சிட்டாரு. யாருமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டெசிஷன் தான். அண்ட் இப்போ ஆசஸர் வராரு. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க வந்த உடனே, ஆனால் இப்போ இது வந்து பகையாக மாறிடுச்சு, முடிஞ்சால் உங்கள் நாடாவை எங்ககிட்டேருந்து காப்பாற்றிங்க அப்படின்னு அவன் நார்மலாக இருக்க உருவத்துலேருந்து ஒரு மான்ஸ்டர்ஸாக மாறும்போது, அண்ட் நம்ம ட்ரீம் வந்து நாடாவை காப்பாற்றிட்டாங்க. அண்ட் ட்ரீமை முழுங்கும்போது அப்படின்னு ஒரு சீன் வருது. ஒரு இருள் நிறைந்த ஒரு உலகம் மாதிரி. அடுத்த செகண்டே பார்த்தா ஒரு குட்டி கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே அந்த ஆசஸரை போட்டு அடைச்சிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் என்னை காயப்படுத்தலாம், ஆனால் இது என்னோட வீடு, எனக்கு தான் பவர் அதிகம், இங்கே யாருமே என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வேற யாருக்குன்னா இங்கே எதனாவது கருத்து வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்க யாருமே எதுவுமே சொல்லலை. எல்லாருமே நம்ம ட்ரீமோட டெசிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரீம் வந்து நேராக நாடகம் பார்க்க போகிறாங்க. லூசியன்னு சொல்கிறாங்க, இப்போ தான் அவங்க வந்து ரெக்கவரி ஆகுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க நல்ல குணமாக அடைஞ்சிட்டுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற லூசியன் சொல்ல. நெக்ஸ்ட் சீன் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சுல. ஸோ எல்லாருமே வந்து அவங்க அங்கே பிளேஸ்க்கு போகிறாங்க. நம்ம ட்ரீம் போய் வழி அனுப்பி வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பாக்ஸ் வச்சுட்டு வந்தாங்க இல்லையா அவங்க, நெக்ஸ்ட் வந்து அந்த குட்டி கேர்ள், அதுக்கப்புறமா வந்து அந்த ஆசஸரோட அவங்க கூட இருந்தவங்களாம் வராங்க. லாஸ்ட்டாக போகும்போது ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஆசஸரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதாவது செஞ்ச தப்புலாம் வந்து நினச்சி திருந்துறானா அப்படின்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்காங்க இல்லையா அந்த ஸ்பைடர் லேடி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல லார்ட் ஆசஸர் இருந்தால் இந்த வாய்ப்பை யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒடின் வந்து கிளம்புறாரு. சைடில் நம்ம தார் இருக்கார் இல்லையா, லோக்கியை கட்டி தூக்கின்னு போகிறாங்க. லோக்கி ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. இப்படி இந்த சீன் கட்டாக இப்போ லாஸ்ட்டாக ஃபேரி வேர்ல்டுலேருந்து அந்த 2 தூதர்கள் வந்தாங்களே, அதில் பிரதர் வந்து வராரு. வந்து ரொம்ப நல்லாவே கவனிச்சிட்டிங்க, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக என்னோட குயின் டிட்டானியா ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னா அவங்களோட சிஸ்டரை அங்கேயே விட்டு போகலாம், அவங்க தான் வந்து குயின் டிட்டானியா வந்து ட்ரீமுக்கு பரிசாக கொடுத்துருப்பாங்க போல். அது அந்த ஃபேரி லேடிக்கே தெரியல, இப்போ தான் வந்து சொல்கிறாரு. பட் அவங்க ரொம்ப இதெல்லாம் கேட்டு ரொம்ப சேடாக அமைதி நின்றுட்டுருக்கும்போது நம்ம ட்ரீம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ இந்த பரிசை ஏற்றுக்கலனா டிட்டானியா வந்து கோபப்படுவாங்க, இவளால் திருப்பியும் ஃபேரி டேல்ஸ்க்கே வர முடியாது அப்படின்னு சொல்ல, லாஸ்ட்டாக ஃபேரி லேடி வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அண்ட் ட்ரீமும் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் எங்கே இருக்கலாம்,
டிட்டானியோட பரிசு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ட்ரீமும் நம்ம லேடி ஃபேரியும் வந்து பேசுகிறாங்க. அண்ட் ட்ரீம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மேஜிக் சுத்தமாக பிடிக்காது, ஸோ உங்ககிட்ட இருக்கிற மேஜிக் சின்ன மேஜிக் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு லைட்டாக மேஜிக் பண்ணி அவங்களுடைய ஒரு நார்மலான தோற்றத்துக்காக மாறிடுறாங்க. அவங்க வாய்ஸ்லாம் நார்மலான ஸ்லாங்கில் இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குயின் டிட்டானியா வந்து ரொம்ப பெரிய இடம், நான் வந்து அப்படி கிடையாது, நான் இப்படி தான் பேசுவேன், அவங்களுக்காக என்னோடய ஸ்லாங்ஸ் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன், உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஃபேரியும் வந்து அக்செப்ட் பண்ணி எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அங்கே குக் வராங்க. குக் வந்து இன்னும் ஏதோ ஒரு கெஸ்ட் வந்து நம்ம கேஜுவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அது யாரும் இல்லை, லோக்கி. ஆமாம், அந்த அவங்க ஃபாதர் கூட போனாங்க இல்லையா, பட் அது வந்து லோக்கி கிடையாது. லாஸ்ட் நம்ம சாமுராய் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவங்களும் லோக்கி மாதிரி மாற்றி அவங்களோட ஃபாதர் கிட்ட மாட்டி விட்டு லோக்கி வந்து இங்கே இருக்கான். அண்ட் லோக்கியும் இப்போ ட்ரீமும் பேசும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, லோக்கியை காப்பாற்றுறேன். ஆனால் ட்ரீம் என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை ஹெல்ப் பண்ண நீ எனக்கு கடன் பட்டவனாக இருப்பேன், நான் என்ன கேட்டாலும் நீ செய்யணும்னு சொன்னேன். இந்த அக்ரிமெண்ட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரீம் வந்து லூசிஃபரை பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து நிம்மதியாக ஒரு சேர் போட்டு அப்படியே பீச் சீல வந்து உட்காந்து அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ட்ரீம் வராரு. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியாக இருக்காங்க. நம்ம லூசிஃபர் வந்து என்ன வெற்றி வந்து தம்பட்டடிக்க வந்திருக்கா அப்படின்னு கேட்க, எதனா ஜெயிச்சாதான் அது வெற்றி, இழந்ததுக்கு வந்து வெற்றின்னு பேர் கிடையாது, நான் நரகத்தை படைச்சவர்கிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்க, என்ன அப்படியா, இந்த யோசனை எனக்கு வந்திருக்கணும், ஆனால் நீ என்னை அழிக்கணும் தானே திட்ட மாட்டா அப்படின்னு நம்ம ட்ரீம் கேட்க, லூசிஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கடவுள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன், அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன், அவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு கடவுளே ரொம்ப ஒரு கேவலமாக திட்டிட்டு இருக்கும்போது ட்ரீம் வந்து என்ன சொல்லுவாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது லூசிஃபர் நாடை வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்க, ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன், சரி நானே ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டேன், நீயும் ஆரம்பிச்சிடுவ அப்படின்னு நம்ம லூசிஃபர் சொல்லி வழி அனுப்புகிறாங்க. இப்போ நேராக ட்ரீம் வந்து கேஸுக்கு தான் வராரு. வந்து லூஷியன் கிட்ட இப்போ நம்ம பேசினா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. லூஷியனும் ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு. இப்போ ஒரு பெரிய ஒரு டைனிங் ஹால் தான், அழகாக கேண்டல்லாம் ஏற்றி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்க. நம்ம ட்ரீம் வந்து அப்போ எப்படி நம்ம நாடா லவ் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்க போனாங்களோ அந்த ஒரு உருவத்தில் இருக்காங்க. வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு இப்போ நீ என்ன பேசுறதுனே அவருக்கு தெரியல. ஓகே இப்போ நீ பசியாக இருப்பல்ல, அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம நாடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் பசியாக இருந்தேன், ஆனால் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நான் பசியாக இருந்தேன், ரொம்ப பசியாக இருந்தேன், தண்ணி இருக்காது, பகலில் வெயிலில் எரிஞ்சேன், நைட்டில் வந்து குளிரில் நடுங்கினேன், முள்ளெல்லாம் என் சதியை வந்து கிழிச்சது, ரொம்ப ஒரு கொடுமையான வலியை அனுபவித்தேன், பசியெல்லாம் வந்து காணாமல் போச்சு அப்படின்னு அவங்களுடைய கஷ்டத்தெலாம் வந்து சொல்லிட்டு இப்போ ட்ரீம் பேசுகிறாரு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், ஒரு வேளை நான் அப்போ முட்டாள்தனமாக நடந்து அந்த ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன், உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதனால இப்போ நான் வந்து வந்து நிற்கிறாரு. நாடை வந்து இப்போ என்ன மன்னிப்பு கேட்க போறியா அப்படின்னு கேட்க, மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறேன், என்ன 10,000 வருஷமாக நான் நரகத்தில் எவ்வளோ வேதனையோடு இருந்தேன், நீ பண்ண தப்புக்கு நான் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தேன், இப்போ நீ வந்து மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு எழுந்து வராங்க. வந்து ஒரே அடி தான், அப்படியே ட்ரீமுக்கு செம்ம கோவம் வருது. அடியில் என்னை யாருமே இது வரைக்கும் அடிச்சது இல்லை, நீ அடிச்சிட்ட அப்படின்னு ரொம்ப கோவமாக ஆகிறாரு. ஆமாம் இப்போ நான் அடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு, மறுபடியும் நரகத்துக்கு அனுப்ப போறியா அப்படின்னு கேட்க, இல்லை அது முடிஞ்சது, இப்போ இனிமேல் உன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நாடா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவங்க கூட நான் இனிமேல் இருக்க போகிறதில்ல, நான் வந்து எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் உலகத்துக்கு போகிறேன், அதாவது இடத்துக்கு போகிறேன், அங்கே இருக்கிற மனிதர் கூட நான் வாழ போகிறேன், சராசரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் விரும்புகிறேன் அப்படியுமே வந்து ஷாக் ஆகிட்டாரு. என்ன நல்லா யோசிச்சு தான் வந்து முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ட்ரீம் கேட்க, நாடா ஆமாம் மனித உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது அப்படின்னு சொன்ன ட்ரீம் என்ன சொல்கிறதுனா, நீ இருந்த உலகத்துக்கும் இப்போ இருக்கிற உலகத்துக்கும் நிறையவே மாற்றம் இருக்குது, நீ வந்து என் கூட இருந்துரு, நான் வந்து உன்னை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நாடா வந்து இல்லை அது காதல் கிடையாது, அது வந்து ஒரு ஆசை, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது உன்னை விட்டு போகாமல் நீ பார்த்துக்கிற, அது ஒரு ஆசை தான், என்ன டிசையரா அப்படின்னு லார்ட் கேட்க, நாடான்னு சொன்ன ஆமாம் உண்மையை ஒத்துக்கிறதுல தப்பு கிடையாது, உனக்கு என் மேலே காதல் கிடையாது, அது வந்து ஒரு ஆசை தான் அப்படின்னு சொல்ல, ட்ரீம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கும்போது லாஸ்ட்டாக நாடா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு காதலிக்க உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து காதலிக்க தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்படியே வந்து டோர் ஓப்பன் ஆகுது. நாடா வந்து இப்போ
இப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாளாக அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.